சாட்டர்டே மார்னிங் நம்ம வெளியே கிளம்பி போயிட்டு வந்துட்டு நேராக வந்து மாமியார் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். நிறைய பேர் வந்து மஞ்சளை கீழே போடாதீங்கக்கான்னு சொல்லியிருந்தீங்க. அங்கே வந்து கூட்டி எல்லாம் தொடச்சி விட்ட இடம் தான். அது இல்லாமல் அப்படியே நான் காய போட போகிறதில்ல. அதில் வந்து கொஞ்சம் குப்பையெல்லாம் இருந்துச்சு. அதை எடுத்து வச்சுட்டு மறுபடியும் பேக் பண்ணி வச்சுட்டு தான் நான் வெளியவே வந்து கிளம்பினேன். அங்கே மாமியார் ஊரில் கொஞ்சம் வந்து வேலையெல்லாம் இருக்குது அப்படிங்கிறனால தான் வந்து கொஞ்சம் லைட் எல்லாமே போயிடுச்சு. அதனால் லைட் எல்லாமே வாங்கிட்டு கொஞ்சம் இந்த பூச்செடியெல்லாம் வந்து கொஞ்சம் மேலே ஏற்றி விடணும் உள்ள பூச்செடியெல்லாம். அதனால் அந்த கட்டுக்கம்பியெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து நான் கிளம்பிட்டேன். அங்கே வந்து இவனுக்கு கார் வாங்கி வச்சுருந்தோம். அதனால் எங்கள் கொழுந்தனார் வந்தங்காட்டி அதை வந்து கொஞ்சம் சரி பண்ணி கொடு சித்தப்பான்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதெல்லாம் அது எல்லாம் கீழே எடுத்து வச்சுட்டு தொடச்சிட்டு இருந்தாங்க. நான் அப்படியே வந்து கொஞ்சம் வெளியே கூட்டிட்டு இருந்தேன். அங்கே ஒரு அக்கா வந்து வேலை செய்கிறாங்க. எல்லாம் கூட்டி விட்டு தனியெல்லாம் விட்டு நீட்டாக வச்சுக்குவாங்க. நம்ம வந்து இப்படி குப்பை போட்டு போகிறத மட்டும் நாங்கள் வந்து கொஞ்சம் கூட்டிகிட்டு வந்துடுவேன். பட் அந்த அக்கா வந்து பார்த்துக்குவாங்க. மாம்பழம் எல்லாம் நிறைய வந்துருச்சு. குரங்கு என்னாரும் முடுக்கவே முடியல. அதனால எல்லாத்தையும் பறிச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால எங்கள் கொழுந்தனார் வந்து மேலேறி எல்லா மாம்பழத்தையும் பறிச்சு கீழே போட்டுருந்தான். நான் வந்துட்டு அப்படியே நானும் எங்கள் வீட்டுக்காரரும் அதை வந்து ஒரு துணியில் வந்து பிடிச்சிட்டு இருந்தோம். கீழே விழுந்துச்சுன்னா அழுகிறோம் அப்படிங்களா. அப்போ வந்து 2-3 நாளாக மிஸ் ஆகி கீழே விழுந்துருச்சு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு மாம்பழம் பறிச்சுட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பிச்சு. சாட்டர்டே